ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தவறான பெருமைகளையும் பொறாமைகளையும் பேராசைகளையும் அறியாமைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஆழ்ந்த உள்நோக்க சக்திகளை தந்தருளுங்கள். எங்களுக்கு வேதங்களின் நுட்பமான அர்த்தத்தை புரிய வைத்திடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை பெறச் செய்து அதன் மூலம் எங்களை அன்பானவர்களாகவும் குழந்தை குணம் கொண்டவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை முழுமையோடு கலந்திருக்க ஆசிர்வதியுங்கள். எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் சகசிராரம் 3 மகா மந்திரங்களை மிகுந்த பக்தியுடனும் கவனத்தை உள்முகமாக வைத்து நாம் கூறும் பொழுது நமது குண்டலினி தாய் மேலெழும்பி சகசிராராவை அடைவதை நம்மால் உணர முடியும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களையும் தூய்மைப்படுத்தட்டும். தாயே, நாங்கள் இந்த மனித பிறவியில் மனிதனின் விதியின் கலவையில் தங்கள் மீது நிற்கிறோம். தங்களின் அன்பினால் மட்டுமே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தங்கும் இடம், உணவு, நீர், உடை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர்கள். தங்களுக்கு எங்களின் நன்றிகளை கூறுகிறோம். தாயே, எங்களுக்குள் பலத்தையும் பணிவையும் தயவு செய்து தந்தருளுங்கள். நாங்கள் எங்களின் ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒவ்வொரு நாளும் உறுதியாக முன்னேறத் தொடங்குவதற்கு தாங்களே எங்களின் பாதையை தூய்மைப்படுத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கு பொறுமையை தாருங்கள். எல்லா கவனச்சிதறல்களிலிருந்தும் எங்களுக்கு பற்றின்மையை தாருங்கள். எங்களது பணியில் விடாமுயற்சியை தாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனங்களையும்
எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவும், எங்களை தூய ஆத்மாவாகவும் தயவு செய்து எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனையின் ஆடையோடு இணைந்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं महाकाली श्रीं भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं
रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் தங்களின் தூய அன்பும் அதன் மூலமாக நாங்கள் உணர்கின்ற எங்களின் ஆத்மாவின் நிலையும் பணிவையும் தந்தருளுங்கள் அம்மா. தாயி, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயி, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களுக்கு இந்த மனித பிறவியை அளித்தது தாங்களாவீர். எங்களின் இந்த பிறவியில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று
சகஜ யோகிகளாக இருப்பதற்கு தங்களின் நல்லாசி மட்டுமே காரணமாகும். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருக்கவும் அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிடுங்களம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைபெறச் செய்து அதன் மூலம் எங்களின் மூலாதார சக்கரத்தின் தெய்வங்களை விழிப்புணர்வு அடைய செய்திருங்களம்மா. எங்களின் மூலாதார சக்கரம் முழுமையும் தங்கள் அன்பால் நிறைந்திருக்கட்டும். எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களும் ஸ்ரீ கணேச தத்துவத்திற்கு எதிரான குணங்களையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கணேசரின் விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்க நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் வேண்டுகிறோம். எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்களம்மா. நாங்களும் ஸ்ரீ கணேசரை போன்றே தங்களிடத்தில் பணிவுடனும் பக்தியுடனும் இருக்கவும் சரணடைதல் என்பன்ற முழுமையை நாங்கள் மனப்பூர்வமாக அடைவதற்கும் தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमामि श्रीगणराज दयाल, नमामि श्रीगणराज दयाल, करत हो
निश दिन ध्यान धरे जो प्राणी हरे सकल भवजाल। निश दिन ध्यान धरे जो प्राणी हरे सकल भवजाल। जन्म मरण से होत निराला नहीं लगती करमाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। करत हो भक्तन का प्रतिपाल, करत हो भक्तन का प्रतिपाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। लंबोदर गजवदन मनोहर गले फूलों की माला। लंबोदर गजवदन मनोहर गले फूलों की माल। रिद्धि सिद्धि चमन दुलारे शोभत सिंदूर लाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। करत हो भक्तन का प्रतिपाल, करत हो भक्तन का प्रतिपाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। मूषक वाहन त्रिशूल परशुधर चंदन तिलक विशाल। ब्रह्मादिक सब ध्यावत तुमको अर्जी सुनो दयाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। करत हो भक्तन का प्रतिपाल, करत हो भक्तन का प्रतिपाल। नमामि श्री गणराज दयाल, नमामि श्री गणराज दयाल। आज மெதுவாக நமது கவனத்தை விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விஷுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் எங்களை விராட்டா ராஜ்யத்திற்குள் அழைத்துச் செல்பவராவீர். எங்களின் மூளையில் அமர்ந்து எங்களின் வேலைகளின் மூலமாக நுணுக்கமாக வெளிப்படுபவர் தாங்களாவீர். உண்மையை அறிந்து கொள்ள புத்திசாலித்தனமான அறிவாற்றலை தருபவர் தாங்களாவீர்.
எங்களின் அறிவாற்றலை அடக்கி ஆள கற்றுக் கொடுப்பவரும் தாங்களாவீர். எங்களின் அறிவுக்கு நாங்கள் அடிமையாக இருக்காமல் எங்களை காத்தருள்பவர் தாங்களாவீர். யோகிகளை விராட்டாவாக இருந்து உங்கள் வலிமையின் பாதுகாப்பில் எங்களை வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் பாகுபாடு அறியும் திறனை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் முழுமையாக ஸ்ரீ ஹம்ச சக்கரத்தை கடக்க எங்களுக்கு உதவுகிறீர்கள். எங்களின் ஆத்மாவின் சக்தியை நாங்கள் உள்வாங்கி எங்களின் இதயத்தையும் மூளையையும் ஒருங்கிணைக்க செய்கிறீர்கள். எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தருகிறீர்கள். எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் அதை உணர்வதற்கும் எங்களை ஆசிர்வதிக்கிறீர்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களின் ஸ்ரீ லலித சக்கரத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ சக்கரத்தையும் பாதுகாப்பதுடன் அதற்குரிய சக்திகளை அளித்து எங்களை வழி நடத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் விராட்டா சக்கரத்தின் 16 இதழ்களிலும் தங்களின் அருளாசி முழுமையாக நிறைந்திருந்து அந்த 16 இதழ்களும் மலர்ந்த நிலையில் அதன் தெய்வங்கள் அனைத்தையும் விழிப்புணர்வு அடைய செய்து எங்களுக்குள் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக அதை நாங்கள் உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஹம்ச சக்கரம் என்பது நமது 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியாகும். கவனத்தை அவ்விடத்திலே வைத்திருப்போம். நன்கு கவனித்தோமானால் நமது ஹம்ச சக்கரத்தில் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் பரவியிருப்பதை உணர முடிகிறது. ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் அவ்விடத்திலே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை நாம் அவ்விடத்திலேயே வைத்து அன்னையின் சொற்பொழிவு ஹம்ச சக்கரத்தை பற்றி கூறியுள்ளதை கேட்டு தியானத்தில் இருப்போம். Any other question?
About what? About Hamsa chakra, I'm sorry. in terms of understanding how it relates to the Vishuddhi and what we can do to strengthen our Vishuddhi. Amsa chakra stands between the Vishuddhi and the Agya, as you can see clearly positioned like that. But from Vishuddhi, there are many nerves which pass through Hamsas and end up here. They don't all go to the brain. Or we can say that at this time, at this point, all our reactions, which are what you call reflex reactions, finish off. So, supposing now I get some dirty smell, I'll close my nose like that. Or if I can't hear, I'll just pull my ears like this. Or if I see something dirty, or if I see something jarring, my eyes will close automatically. If somebody tries to put a pin through me, immediately I'll spontaneously. It's all built in within my system and your system too, that you react with reflex action. Same thing may not happen to animals. Animals are different. Some animals have certain reflex actions, some have some reflex actions. But we are different, and our reflex actions, we are all practically just the same. There's not much individuality. There isn't much difference in our reflex actions. At the most, with conditioning, somebody might say, yeah, somebody might say, oh, somebody may say something. That's different. But the reflex actions are just the same. So up to the reflex action, we don't have to use discretion. Then starts our discretion part. As discretion starts when we are using these two nadis which meet here without going to the Agya. So when these two nadis meet here, what happens? We start seeing through our experiences. First would be a reflex action, automatic reflex action. The second is when, supposing a child, if you tell the child, now this is hot, don't put your hand there, he won't listen. Put the child. With the experience, he will develop reflex actions, the conditionings of it. So thus reflexes are built in within us. Also, they are built in within us with, we should say, with other conditionings like, you see, in a country, supposing there's racialism, or in a country like ours, there's a caste system, then person react according to what they have learned from childhood. All these conditionings could be of the present day when you are born. You could have been yourself born in last life in, say, Africa. Today you are born with a white skin, so you have started sort of calling that African, you have become. All these conditionings can be built into your Hamsa chakra, which have come from your training of the mind. You can see the experiences of the mind, the experiences of the society, of your knowledge, of your education, the way you are conditioned can be built in here, in the Hamsa chakra. And it reacts to things which has no meaning. If you I hate someone. Why? Because that person wears a blue jean or something, or you can say a green shirt. Now this is built in your mind. Or sometimes this falling in love also comes from the same kind of a conditioning. Supposing you had met somebody who had, say, blue eyes and was kind to you. So you have fascination for a person who has blue eyes. There's no pure idea about beauty. There's no pure idea of happiness. There's no pure idea of aesthetics. All is conditioned. For some people, this is beautiful. For somebody, this is not beautiful. So this is the place where these interchanges take place between both the nadis. And here, the Hamsa lies outside the path of Kundalini. They sort of come out here
out of the path of Kundalini. It's very simple. When the Kundalini moves, she goes from Vishuddhi direct to Agya. Now, how can we improve our Hamsate? It's a big problem. Because if our Hamsa is sick, is over conditioned, the Kundalini cannot work on it. It just gives up. Now, so for Hamsa, we use all these physical things. Like I said, put the ghee in the nose. Keep it in a way that it is nourished properly. Because Kundalini, if it tries to, too much will have problem. Problem because as it is, most of our time we spend in such a manner that your Hamsa things become what you call the epithelial cells, the linings become dried up. Now, when the Kundalini rises, she may try to create a problem more for that dryness. Maybe. So it is kept out, but it has an effect in the cells that even if there is a light outside, it can fall inside. So it's not the Kundalini directly that affects your Hamsa. It is like when the Kundalini awakens, you yourself see now that a person is, whether he is fair complexioned or dark complexioned, he is a human being. You reason it out and Hamsa clears up. Then you see yourself that, oh, I'm very egoistical. You start seeing yourself through your Agya. Start seeing that I'm so conditioned. So you reason it out. And that's how you correct your conditionings. This is what is Hamsa Chakra. So Hamsa Chakra cannot be done if just you are a realized soul. But is an effect, is the symptom of your Kundalini awakening. Some people think that you develop discretion just as the Kundalini rises. Is it wrong? No. That has to be deliberately seen, that you build up that discretion within yourself. But once it is built, for example, my discretion is absolute. I just know what it is. See, my conditioning here is absolute. It's one with the Kundalini, one with reality. But for human beings, it has to be reflected by understanding. Like a child, he touches something hot and it is hot. Now, this is hot because it's heated up. So you see a person is catching on the right heart. Right, she's catching on the right heart means he has got a right heart and he is suffering from such and such thing. You have to see it yourself. Now, if you tell the person, are you suffering from, say, asthma? He said, yes. How do you know? I know it because I've learned it through my finger, which was burning. That's why I know it is. But supposing somebody has an asthma, and in that place the part, your Kundalini, you will get asthma immediately. You see the point? The conditioning cannot come to us unless and until it passes through our listening and understanding. Are you understanding? It cannot work out. The reason is it filters your collective consciousness. Otherwise, you go near a person who has AIDS and you become collectively conscious that he has AIDS. And if you imbibe all that into you as a conditioning, you will get it. But you are separated. Like a person who reads, say, there's a very nice story about this, Jerome has written. Like one man, he went and read Materia Medica. Went and told doctor that doctor, I have all the diseases except for one, which is housewife's knee. He
said, how is it you haven't got it? Because I am not a housewife. So he got conditioned into all the diseases. That's how many people get diseases. But thank God there's a filter. If somebody has a disease, you don't get it because you can filter it. But Hansa Chakra could be affected by badhas. That's one problem. If some badha passes through the nose, you might. Some viruses pass through the nose, you might. Affected means it can get sick. But one must understand the discrimination between the two. Say there's a virus infection outside. It can pass into your Hamsa Chakra and can give you a problem of sinus, this, that, physical. But you won't become like a person who has given you virus infection. So there is a filter. But supposing there's a person who is very hectic and you come in contact with that person, he's very hectic, so your Swadhisthana can take over. You can become hectic with that person. Living with that person, you can become hectic. But as far as the Hamsa is concerned, with anybody you live, your Hamsa doesn't carry the complete impact of that because there's a filter. So now if you have to develop the discretion, you have to learn. You have to understand. It doesn't come automatically. But with children who are born realized, their Hamsa is so developed that they know it. What is right, what is wrong. Because their Hamsa is so much trained that way. They don't have to use much understanding. But those who are now growing up, have become now Sahajogis, have to know through their own experiences their Hamsa. It's a filter also. But for a child, he knows what is right, what is wrong. Because his Hamsa is developed. In India, when the child is born, he is massaged nicely. Oiling is the best way to have a good Hamsa. Oil his head, oil his body, put put some drops in the nose, everything. They try in the ear, in the nose, and that's how they build up. So what I have to say that physically you should help your Hamsa Chakra by using ghee and all that. And mentally you should use it by learning things. In experience, what to do, how to do it, how to work it out, how to establish. Basa. That is how Hamsa Chakra grows and makes you discreet. That's why a tradition is very important. Tradition gives you the growth of the Hamsa Chakra. And then you go on discarding whatever is wrong out of that tradition. Then again, you keep whatever is good. You give it to your children, to your children, to your children. So the discretion comes to a person who is traditionally built up better than a person who has no traditions. Now, for example, this morning I was discussing that people fill the wash basin and wash their face in the West. In India, we cannot conceive of it, cannot even think of it. I mean, people don't know it can be done. Because in traditional way, it has come out that if you're washing your face and again your water goes into there, then all the dirt is in it, again you are using the same water. So you cannot have complete. So always use running water. Traditionally, we've learned it. So it's so much in our heads, in our discretion, that we cannot even think of such a thing.
Simple thing that Muladhara must be cleaned and washed. Any Indian you take it, he knows that is because they must have had some problems before. Whether he is in the north, is in the south, east, or west, ask him. Auspiciousness is another thing. Is so much imbibed in the tradition. But if you have a tradition, say, of doing things which are absurd, also you can have traditions like that. Like very primitive people have all kinds of traditions which are very absurd. I was told that if you go to Ladakh, what they do, somebody dies, then keep the hand of the dead person in the house all the time like that. They think that that helps. But with tradition, which is wrong, by discarding that, they will understand is wrong. So the more traditional you are, the ancient you are, you learn many things. Like we would say, English are in a way traditional. So supposing there's a lady coming down and you are coming with a lady, then the man will be in front automatically. He'll just move. But if she's going up, then man will follow her. Just happens automatically. Because traditionally they have learned that if you are going down, the lady may fall or something, so we should be in front. So what you call as the traditional habits of person gives you this hamsa. And these habits are built better and better with trial and error methods. And that's how you develop it. Now for people who are Sahajogis, it's much easier to imbibe. Because if you see something, yes, that's wrong. It should not be finished. But you should be so clear-cut about it. I should determine. It works out. Your answer will be all right. But you tell them 10 times, till they'll do the same thing. Then that means that Hamsa is not willing to accept. But you must nourish it, you must look after it, you must, as I said, also the kajal is very good for Hamsa chakra. All kajal and the oil in the nose, ears is very good. All acts for that. Even, say, stalking other person, to talk discreetly, is to say something which doesn't lose its power of affecting that person. Like if you say something very harsh, then you should know how to neutralize it so that he retains that into himself. All these discussions only come also by tradition. When you find something that is futile, in a collective way, in a tradition, drops out. So the blessings of the tradition is great, but greater are the blessings of your spirit. And the blessings of the spirit are such that through your vibrations, immediately you know this is wrong. But you have to be honest about it and you just give up. You want to ascend, you want to improve your vibrations. So for that, whatever is needed, you will do. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. கவனத்தை நமது அம்ச சக்கரத்திலேயே வைத்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லலாம்.
தாயே, எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வை தந்தருளுங்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான தியான நிலைக்கு செல்வதற்கு அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பை எங்களுக்கு உணர வைத்து எங்களின் ஹம்ச சக்கரத்தை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.